2020 ஜூன் மாதம். இந்தியா முழுக்க கடுமையான லாக்டவுன். ரோடுகள் வெறிச்சோடி இருந்தன. கடைகள் சீக்கிரம் மூடணும். போலீஸ் ரோந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்த அமைதியான பதட்டமான நேரத்துல தமிழ்நாட்டுல இருக்க ஒரு சின்ன ஊர் சாத்தாங்குளம். அங்க நடந்த ஒரு சம்பவம் இந்தியா முழுக்க அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. முதல்ல பார்த்தவங்களுக்கு இது ஒரு சாதாரண இஷ்யூ மாதிரி தான் தோணுச்சு. காமராஜர் சிலை அருகில் இருந்த ஒரு சின்ன மொபைல் ஆக்சசரி ஷாப். அந்த கடை கொஞ்சம் லேட்டா ஓப்பனா இருந்ததாம். அங்கிருந்தவர் 58 வயதான ஜெயராஜ். அவர் அந்த ஊர்ல நிறைய பேருக்கு தெரியும். பெரிய பணக்காரர் இல்ல, அதிகாரமும் இல்ல. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி மேன். மனைவி செல்வராணி, 3 மகள்கள், ஒரு மகன் பென்னிக்ஸ், 31 வயசு. அப்பாவோட சேர்ந்து அந்த ஷாப்பை பார்த்துக்கிட்டு இருந்தான். அவர்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப டீசன்ட் ஃபேமிலி, யாருடனும் பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த கதையின் உண்மையான ஆரம்பம் அதுக்கு முன்னாடிய நாளே ஆரம்பிச்சிருச்சு. ஜூன் 18 மாலை நேரம். சில கூலி தொழிலாளிகள் ஒரு ஷாப் முன்னாடி நின்று சம்பளம் வாங்க காத்துட்டு இருந்தாங்க. கொரோனா நேரம், எல்லாரும் மாஸ்க் போட்டிருந்தாங்க. சில பேருக்கு ப்ராப்பரா மாஸ்க் கூட இல்ல, துணியால முகம் மூடி நின்னாங்க. அந்த நேரம் ஒரு போலீஸ் ஜீப் அங்க வந்து நிக்குது. போலீஸ்காரர்கள் இறங்கினா, இங்க என்ன கூட்டமா நிக்கிறீங்க, கிளம்புங்கன்னு சொன்னாங்க. சிச்சுவேஷன் கொஞ்சம் டென்ஸ் ஆகுது. அந்த நேரம் ஜெயராஜ் அமைதியா அங்க போயிட்டு, சார் சம்பளம் வாங்கிட்டு போயிடுவாங்க, கொஞ்ச நேரம்னு சொன்னாரு. பெரிய சண்டை எதுவும் இல்லை. அங்க இருந்தவங்களுக்கு அது ஒரு ஸ்மால் ஆர்கியூமெண்ட் மாதிரி தான் தோணியிருக்கு. ஆனா பின்னாடி வந்த தகவல் படி அந்த விஷயம் சில ஆஃபீஸர்ஸ்க்கு பிடிக்கல. அது ஸ்டேஷன்ல கூட பேசப்பட்டதாம். அடுத்த நாள் ஜூன் 19 மாலை சுமார் 7:35 மணி. போலீசார்கள் ஜெயராஜ் ஷாப்க்கு வராங்க. அவர்கள் இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐ பாலகிருஷ்ணன், கான்ஸ்டபிள் முத்துராஜ், இன்னும் சில ஆஃபீஸர்ஸ். ஜெயராஜிடம் சில கேள்வி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்றாங்க. ஜெயராஜ் எந்த எதிர்ப்பும் காட்டல, அமைதியா அவர்களோடு போறார். அந்த நேரம் அவருக்கே தெரியாது அதுதான் அவரோட வாழ்க்கையிலே கடைசி நார்மல் வாக்குன்னு. இந்த விஷயம் பென்னிக்ஸுக்கு தெரிய வருது. அவன் உடனே ஸ்டேஷனுக்கு ஓடுறான். ஃப்ரெண்ட்ஸ் கூட வராங்க. அவர்கள் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல எல்லாம் நார்மலா தான் இருந்தது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்குள்ள இருந்த சில சத்தங்கள் கேட்க ஆரம்பித்தது. கடுமையான குரல்கள், யாரோ வழியால கத்துற மாதிரி சத்தம். வெளியில நிக்கிறவங்களுக்கு ஏதோ சரியில்லைன்னு ஃபீல் ஆகுது. அந்த நேரம் எஸ்ஐ பாலகிருஷ்ணன் வெளியே வந்து பென்னிக்ஸ் உள்ள கூப்பிடுறாரு. பென்னிக்ஸ் ஸ்டேஷன் உள்ள போறான். அவன் உள்ள போன அந்த நிமிஷம் எல்லாமே மாறிடுச்சு. ஸ்டேஷனுக்குள்ள பழைய பில்டிங், மங்கலான லைட், ஒரு பயமூட்டும் அமைதி. ஒரு மூலையில ஜெயராஜ் வீக்கா உட்கார்ந்துட்டு இருந்தாராம். பின்னர் வந்த தகவல் படி ஆஃபீஸர்ஸ் அக்ரெசிவா குவெஸ்டனிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிலைமையில அப்பாவை பார்த்த பென்னிக்ஸ் எமோஷ்னலி ரியாக்ட் பண்றான். என்ன நடக்குதுன்னு கேட்குறான். அதுக்கப்புறம் அவனையும் ஸ்டேஷனுக்குள்ள தடுத்து வைக்கிறாங்க. வாசல் மூடப்பட்டது. வெளியில இருந்தவங்களுக்கு இப்ப சத்தம் மட்டும்தான் கேக்குது. பின்னர் அந்த விசாரணைகள் மற்றும் சாட்சியங்கள் படி அந்த இரவு குவெஸ்டனிங் வயலன்ஸாக மாற ஆரம்பிச்சதாம். ஜெயராஜும் பென்னிக்ஸும் பல மணி நேரம் கடுமையான தாக்குதலுக்கு ஆளானதாக லேட்டர் ரிப்போர்ட்ஸ் சொல்றது. இரவு இன்னும் ஆழமா போகுது. வெளியில ஸ்ட்ரீட் சைலண்ட். ஆனா ஸ்டேஷனுக்குள்ள கத்தும் சத்தம், அழுகை, கடுமையான ஷவுட்டிங். அங்க அருகில் இருந்த சிலர் அந்த டிஸ்டர்பிங் சவுண்ட்ஸ் வெளியே கேட்டதாக பின்னர் சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஜெயராஜ், எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, தயவு செய்துன்னு கேட்டதாக ரிப்போர்ட் சொல்றது. பென்னிக்ஸ் அப்பாவை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றான். ஏன் இப்படி நடக்கிறீங்கன்னு ரிப்பீட்டடாக கேட்குறான். ஆனால் வயலன்ஸ் தொடர்ந்து நடந்ததாம். வெளியில் இருந்தவங்களுக்கு சிச்சுவேஷன் எவ்வளோ சீரியஸ்னு தெரியவே இல்லை. காலை ஆனப்புறம் இருவரும் வெளியே கொண்டு வராங்க. அவர்களை பார்த்தவங்களுக்கு ஷாக். ஜெயராஜால நிற்க கூட முடியல, பென்னிக்ஸுக்கு நடக்க கஷ்டம். பின்னர் வந்த தகவல் படி அவர்கள் தொடர்ந்து ப்ளீடிங் இருந்ததால் பிரைவேட் வெஹிக்கிள்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லப்பட்டதாம். ஜேர்னி நடக்கும்போது அவர்களோட வேஷ்டி பல தடவை மாற்ற வேண்டிய நிலை வந்ததாக லேட்டர் அக்கௌண்ட் சொல்றது. அவர்கள் கோவில்பட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். டாக்டர் வெண்ணிலா எக்ஸாமின் பண்றாங்க. பின்னர் வெளியே வந்த ரிப்போர்ட்ஸ் படி இருவருக்கும் சிவியர் இன்ஜுரிஸ் இருந்ததாம். ஆனா அதற்கு பிறகும் மெடிக்கலி ஃபிட்னு டிக்ளேர் பண்ணதாக கூறப்படுகிறது. அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் சரவணன் முன்னாடி ரிமாண்ட் ப்ராசஸ் கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் காரணமாக கோர்ட்டுக்குள்ளே இல்லை, வீட்டுக்கு வெளியே நடந்ததாம். லேட்டர் ரிப்போர்ட்ஸ் படி
மெஜிஸ்ட்ரேட் தூரத்திலிருந்து மட்டும் பார்த்து ரிமாண்ட் அப்ரூவ் பண்ணினதாக சொல்லப்படுகிறது. அந்த ஒரு டிசிஷன் எல்லாத்தையுமே மாற்றிருச்சு. அதுக்கப்புறம் இருவரையும் கோவில்பட்டி சப்ஜெயிலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளேயே அவர்களோட ஹெல்த் இன்னும் மோசமாகுது. ஜூன் 2022 பென்னிக்ஸோட உடல்நிலை கொலாப்ஸ் ஆகுது. ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. ஆனால் அதற்குள்ள ரொம்ப லேட் ஆகிருச்சு. அந்த இரவே பென்னிக்ஸ் இறந்து விட்டார். தன் மகன் இறந்த செய்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஜெயராஜோட கண்டிஷன் இன்னும் மோசமாகுது. அடுத்த நாள் ஜூன் 23 காலை சுமார் 4:30 மணிக்கு ஜெயராஜும் இறந்து விட்டார். ஒரு அப்பா மகனும் லாக்டவுனில் ஷாப் லேட்டாக ஓப்பனாக இருந்ததுக்கு கைது செய்யப்பட்டு பிறகு 3 நாளுக்குள்ள உயிரிழந்திருக்காங்க. இந்த செய்தி வெளியே வந்ததும் தமிழ்நாடு முழுக்க கோபம் வெடிச்சது. அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க இந்த கேஸ் பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. அந்த ஸ்டேஷனுக்குள்ள என்ன நடந்தது அந்த மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த கேஸ்ல பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் அதே போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த விமன் கான்ஸ்டபிள் ரேவதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அவர் ஜுடிஷியல் என்கொயரியில் ஜெயராஜும் பென்னிக்ஸும் ஸ்டேஷனுக்குள்ள ப்ரூட்டலாக அசால்ட் செய்யப்பட்டதாக சொல்லியிருந்தார். மேலும் டேபிள், லத்தி, ஃப்ளோர் எல்லாத்துலேயுமே பிளட் ஸ்டெயின்ஸ் இருந்ததாக கூறியிருந்தாராம். எவிடன்ஸ் க்ளீன் பண்ண முயற்சி நடந்ததாகவும் அலிகேஷன்ஸ் வந்தது. அந்த ஸ்டேட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷனில் பெரிய பிரேக் த்ரூவாக மாறிடுச்சு. மெஜிஸ்ட்ரேட் பாரதிதாசன் ஸ்டேஷன் விசிட் பண்ணும்போது சில இடங்கள் ரீசன்ட்லி க்ளீன் பண்ணப்பட்ட மாதிரி இருந்ததாக ரிப்போர்ட் சொல்றது. லாத்தி ப்ரொடியூஸ் பண்ண சொல்லும்போது ஆஃபீஸர்ஸ் ஆன்சர் மாறி மாறி வந்ததாம். ஒரு ஆஃபீஸர் குவெஸ்டனிங் நடக்கும்போதே ஸ்டேஷன் காம்பவுண்ட்ல இருந்து ஓடியதாகவும் லேட்டர் ரிப்போர்ட்ஸ் கூறியது. இந்தியா முழுக்க ப்ரெஷர் அதிகமானதுக்கு அப்புறம் கேஸ் சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணது. சிபிஐ பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி டிஎன்ஏ டெஸ்டிங் பண்ணியது. அந்த பிளட் ஜெயராஜ் மற்றும் பென்னிக்ஸோட டிஎன்ஏவுடன் மேட்ச் ஆனதும் மேலும் ஸ்டேஷன் சிசிடிவி ஃபுட்டேஜ் டிலீட் பண்ணப்பட்டதாகவும் அலிகேஷன்ஸ் வந்தது. பிளட் ஸ்டெயின் க்ளோத்ஸ் ஃபேமிலிக்கு டிஸ்ட்ராய் பண்ண சொல்லி கொடுத்ததாகவும் கிளைம்ஸ் வந்தது. இந்த டெவலப்மெண்ட்ஸ் எவிடன்ஸ் ஹைட் பண்ண முயற்சி நடந்தது என்ற சந்தேகம் அதிகப்படுத்துச்சு. இந்த கேஸ் கனெக்ஷன்ல பல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க. இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐ பாலகிருஷ்ணன், முத்துராஜ், முருகன், ராகவ், கணேஷ், சாமிதுரை, செல்லதுரை, தாமஸ் பிரான்சிஸ், வேலுமுத்து. மேலும் ஸ்பெஷல் எஸ்ஐ பால் துரை பின்னர் கோவிட் காரணமாக இறந்தார். அதுக்கப்புறம் இந்த கேஸ் பல வருட லீகல் பேட்டிலாக மாறிடுச்சு. விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ், ஃபாரன்சிக் எவிடன்ஸ், டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணப்பட்டது. டிஃபென்ஸ் சைடு இன்ஜுரிஸ் நேச்சுரல், ஜெயராஜ்க்கு ஏற்கனவே ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னு ஆர்கியூ பண்ணினாங்க. ஆனால் ப்ராசிக்யூட்டர்ஸ் எவிடன்ஸ் கஸ்டோடியல் வயலன்ஸ் கிளியராக காட்டுன்னு சொன்னாங்க. இறுதியாக பல வருடங்களுக்கு பிறகு 2026 ஏப்ரல் மாதம் கோர்ட்ரூம் முழுக்க சைலன்ஸ். வேர்டிக்ட் ரீட் பண்ணப்பட்டது. 9 போலீஸ் பர்சனல், மர்டர், ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட், டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ், கிரிமினல் கான்ஸ்பிரசி இப்படி பல ஐபிசி செக்ஷன் கீழ் கில்ட்டின்னு கோர்ட் சொல்லியது. சென்டென்ஸ் டெத் பெனால்டி, மேலும் ஃபேமிலிக்கு காம்பன்சேஷன். இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்தியாவில் கஸ்டோடியல் வயலன்ஸ் கேஸை வந்த ஸ்ட்ராங்கஸ்ட் வேர்டிக்ட் ஒன்றாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு அப்பா மகனை இழந்து குடும்பத்துக்கு எந்த பனிஷ்மெண்ட் உண்மையிலே நீதி கொடுக்க முடியும்? இன்று சாத்தான்குளம் மீண்டும் நார்மல் டவுன் மாதிரி தான் இருக்கு. ரோடுகள் பிஸி, கடைகள் ஓப்பன், மக்கள் தங்கள் வாழ்க்கைய வாழ்றாங்க. ஆனா அந்த ஸ்டேஷன், அந்த இரவு, அந்த நினைவுகள் இந்த நாடு முழுக்க எளிதாக மறக்க முடியாத ஒன்று. ஏன்னா சட்டம் மட்டும் போதாது, அதை பயன்படுத்துவர்களிடம் மனித தன்மை இல்லைனா பாதுகாப்பு ஒரு நிமிஷத்துல பயமா மாறிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.